வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். டெட் பேப்பர் டூக்கான ப்ரிப்பரேஷனில் யூனிட் 10க்கான அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். யூனிட் 1 to 10 வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்குறோம். யூனிட் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கற்பித்தல் சார்ந்த அக்கறைகள் பகுதி 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ யூனிட் 10ல் உள்ள முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். பின்வருவனவற்றுள் எது ஐசிடி ஒருங்கிணைப்பின் நோக்கமாகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐசிடி அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தகவல் பெறும் வாய்ப்புகளை குறைத்தல். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்க்குறோம். மாணவர்கள் வீட்டில் புதிய கருத்துக்களை கற்றுக்கொண்டு வகுப்பில் விவாதிக்கும் முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மாற்றி வகுப்பறை. அடுத்து மூன்றாவது கொஸ்டின் ஐசிடி அணுகுமுறைகளை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து இதுக்கு 4 ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்து நான்காவது கொஸ்டின் பார்க்குறோம். நேரடி வகுப்பறை மற்றும் ஆன்லைன் கற்றலை இணைக்கும் முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிளெண்டட் லேர்னிங். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பார்க்குறோம். கற்றல் வேகத்தினை கருத்தில் கொண்டு பாடங்களை வழங்கும் தொழில்நுட்பம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தன்னுறுக்க கற்றல் தொழில்நுட்பம், அடாப்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து ஆறாவது கொஸ்டின். கூகுள் டாக்குமெண்ட்ஸ், MS டீம்ஸ் போன்ற கருவிகள் எந்த அணுகுமுறையை ஆதரிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒத்துழைப்பு அணுகுமுறை, கொலாபரேட்டிவ். அடுத்து ஏழாவது கொஸ்டின். கற்றல் முறைகளை பொறுத்துக அப்ஜெக்டிவ், அதாவது மேட்சிட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 4. அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்க்குறோம். ஐசிடி மதிப்பீட்டின் மூலம் கல்வி அமைப்பு எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மதிப்பெண் மையத்திலிருந்து மாணவர் மையமாக. அடுத்து 9வது கொஸ்டின் பார்க்குறோம். மதிப்பீட்டில் ஆட்டோமேஷன் எதற்காக உதவுகிறது? ஆப்ஷன் சி மதிப்பிடல் மற்றும் பின்னூட்டத்தை வேகமாக வழங்க உதவுகிறது. அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்குறோம். மின்னணு தொகுப்போட வகைகள் கேட்டிருக்காங்க. இதுவுமே மேட்சிட் மாடலில் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி A2, B4, C1, D3. இதுதான் சரியான விடை. 11வது கொஸ்டின். NCF கலைத்திட்ட பார்வை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே மேட்சிட் மாடலில் தான் இருக்குது. NCF அப்படின்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் அப்படிங்கிறதான் இதோட மீனிங். இது வந்து எப்படி பொருத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. A4, B3, C1, D2. அடுத்து 12வது கொஸ்டின். சிறந்த சாதனைகளை வெளிப்படுத்தும் போர்ட்ஃபோலியோ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. காட்சி போர்ட்ஃபோலியோ. அடுத்து 13வது கொஸ்டின். அறிக்கைகள் மற்றும் ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க. வரிசை 1, வரிசை 2 பொறுத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. மேட்சிட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து 14வது கொஸ்டின் பார்க்குறோம். டிஜிட்டல் மதிப்பீட்டு முறைகளை பொறுத்துக. இதுவுமே மேட்சிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. A4, B1, C2, D3. அடுத்து 15வது கொஸ்டின் பார்க்குறோம். டர்னிட்டின் என்பது எதற்கான உதாரணம்? ஆப்ஷன் பி தானியங்கும் மதிப்பீட்டு அமைப்பு. அடுத்து 16வது கொஸ்டின். CAA என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கம்ப்யூட்டர் அசிஸ்டட் அசஸ்மெண்ட். அடுத்து 17வது கொஸ்டின். CPT அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டின் முக்கிய அம்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தேர்வு கணினியில் நடைபெற்று நேரம் தானாக கணக்கிடப்படும். அடுத்து 18வது கொஸ்டின் பார்க்குறோம். CAT முறையை பயன்படுத்தும் தேர்வு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி GRE அண்ட் GMAT. அடுத்து 19வது கொஸ்டின் பார்க்குறோம். கணிதத்தை காட்சிப்படுத்த உதவும் கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஜியோஜிப்ரா. அடுத்து 20வது கொஸ்டின். அறிவியல் மெய்நிகர் ஆய்வகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி BHET சிமுலேஷன்ஸ்.
அடுத்து 21வது கொஸ்டின், கோடிங் கற்க உதவும் தளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்க்ராட்ச். அடுத்து 22வது கொஸ்டின், டிஜிட்டல் டிவைட் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வாய்ப்பில் மாணவர்களின் வேறுபாடு. அடுத்து 23வது கொஸ்டின், கல்விச்சூழல் கருவிகள் மேட்சிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. அடுத்து 24வது கொஸ்டின் பார்க்குறோம். வீடியோ ரிஃப்ளெக்ஷன் செய்ய பயன்படும் தளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃப்ளிப்கிரேட். அடுத்து 25வது கொஸ்டின், புவியியல் வரைபட திறன்களை மதிப்பிட உதவும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கூகுள் எர்த். அடுத்து 26வது கொஸ்டின் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட் ஏஜென்சி ஊக்குவிப்பது எது? ஆப்ஷன் பி மாணவர்களின் ஆர்வங்கள் படைப்புகளை டிஜிட்டல் முறையில் வெளிப்படுத்துதல். அடுத்து 27வது கொஸ்டின், தரவை அடிப்படையாக கொண்ட கல்வி முடிவுகள் எதன் மூலம் எடுக்கப்படுகின்றன? ஆப்ஷன் பி ஐசிடி மூலம் பெறப்படும் தரவு பகுப்பாய்வு. அடுத்து 28வது கொஸ்டின், பல்லூடக கற்றலின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மாணவர்களின் கற்றலை இனிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுதல். அடுத்து 29வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பல்லூடக நோக்கங்கள் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கூற்று ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் கற்றல் அனுபவத்தை உருவாக்குதல். இரண்டாவது கூற்று பார்த்தோம்னா, தன்னிச்சையான கற்றலை அதாவது செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறத வந்து ஊக்குவிக்காது. செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறத ஊக்குவிக்காது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி. மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் கற்றல் அனுபவத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 30வது கொஸ்டின் பார்க்குறோம். பல்லூடகத்தில் உள்ளடக்கப்படாத கூறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி அச்சு புத்தகம் மட்டும், பிரிண்டட் புக் ஒன்லி. அடுத்து 31வது கொஸ்டின், பல்லூடக பாடத்திட்டம் தயாரித்தலின் முதல் படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா. ஆப்ஷன் பி பாடத்தின் நோக்கங்களை வரையறுத்தல். அடுத்து 32வது கொஸ்டின், சிக்கலான அறிவியல் கருத்துக்களை விளக்க பயன்படும் சிறந்த பல்லூடக கூறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இயக்கு படங்கள், அனிமேஷன்ஸ். அடுத்து 33வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பாடம் திட்டமிடுதல் சம்மந்தமானது இந்த கூற்று வந்துட்டு. ஃபஸ்ட்டு, பாடத்திட்டம் உருவாவதற்கு முன் கற்றல் இலக்குகளை தீர்மானிக்க வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிற கூற்று கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவது, பாடங்கள், வரைபடங்கள், குறும்படங்கள் போன்றவை பாடத்திற்கு தகுந்தவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது 2 மட்டும் சரி. படங்கள், வரைபடங்கள், குறும்படங்கள் போன்றவை பாடத்திற்கு தகுந்தவையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கூற்று தான் சரியானது. அடுத்து 34வது கொஸ்டின், கணித பாடத்தில் அதாவது மேத்தமெட்டிக்ஸில் வரைபடங்கள் மற்றும் சமன்பாடுகளை காட்சிப்படுத்த பயன்படும் சிறந்த மென்பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா. ஆப்ஷன் பி ஜியோஜீப்ரா. அடுத்து 35வது கொஸ்டின் பார்க்குறோம். அறிவியல் பாடத்தில் மெய்நிகர் ஆய்வுகளை மேற்கொள்ள உதவும் தளம் எது? ஆப்ஷன் ஏ பிஹெச்இடி சிமுலேஷன். அடுத்து 36வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. ஐசிடி கருவிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா, ஜியோஜீப்ரா மற்றும் டெஸ்மோஸ் ஆகியவை கணித பாடத்திற்கான கருவிகள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கூற்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிஹெச்இடி சிமுலேஷன்ஸ் என்பது மொழி பாடத்திற்கான கருவி அப்படின்னு சொல்லி இரண்டாவது கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதாவது 1 மட்டும். ஜியோஜீப்ரா மற்றும் டெஸ்மோஸ் ஆகியவை கணித பாடத்திற்கான கருவிகள். அடுத்து 37வது கொஸ்டின், சமூக அறிவியல் பாடத்தில் வரைபடங்கள் மற்றும் புவியியல் அமைப்புகளை கற்க உதவும் கருவி எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ கூகுள் எர்த்து. அடுத்து 38வது கொஸ்டின், கணினி அறிவியல் பாடத்தில் நிரலாக்கத்தை கற்க உதவும் தளம் எது? ஆப்ஷன் ஏ ஸ்க்ராட்ச். அடுத்து 39வது கொஸ்டின், மொழி பாடங்களில் அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் சொற்களஞ்சியத்தை பெருக்க உதவும் விளையாட்டு வழிகற்றல் செயலி எது? ஆப்ஷன் ஏ வேர்ட் வால். அடுத்து 40வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. அதாவது மதிப்பீடு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. கூகுள் ஃபார்ம்ஸ் மற்றும் காஹூட் ஆகியவை மாணவர்களுக்கு உடனடி பின்னூட்டத்தை வழங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூற்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இரண்டாவது கூற்று வந்து மதிப்பீடு என்பது பாடத்தின் இறுதியில் மட்டுமே செய்யப்பட வேண்டும், இடையில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து 41வது கொஸ்டின், ஆசிரியர்கள் தங்கள் தொழில்முறை திறனை மேம்படுத்தி கொள்ள உதவும் கற்றல் முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இணையவழி கற்றல், ஆன்லைன் லேர்னிங் அப்படிங்கிறது தான் சிறந்த முறையாக கருதப்படுது. அடுத்து 42வது கொஸ்டின், இணையவழி பாடநெறிகளின் முக்கிய நன்மை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நெகிழ்வுத்தன்மை மற்றும் அணுகும் வசதி, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அசசிபிலிட்டி. 43வது கொஸ்டின் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான லேர்னிங் தளத்தை நிர்வகிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, TNEGA. அடுத்து 44வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. அதாவது இணையவழி கற்றல் சம்மந்தப்பட்ட கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று, இணையவழி கற்றல் புவியியல் தடைகளை நீக்கி தொலைதூர பகுதிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கும் உதவுகிறது. அடுத்து 2வது கூற்று, இணையவழி கற்றலில் பயணச் செலவுகள் அதிகம். இதில் எந்த கூற்று சரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி. அதாவது இணையவழி கற்றல் புவியியல் தடைகளை நீக்கி தொலைதூர பகுதிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கும் உதவுகிறது. அடுத்து 45வது கொஸ்டின் பார்க்குறோம். இசை மற்றும் நாடக பாடங்களுக்கு பயன்படும் ஒளித்தொகுப்பு மென்பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆடாசிட்டி அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 46வது கொஸ்டின், ஒத்திசைவற்ற கற்றல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மாணவர்கள் தங்கள் வேகத்திற்கேற்ப எப்போது வேண்டுமானாலும் கற்பது. அடுத்து 47வது கொஸ்டின் பார்க்குறோம். மோக் என்பதன் விரிவாக்கம் என்ன? MOOC அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 48வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. அதாவது ஆசிரியர் மேம்பாடு சம்மந்தப்பட்ட கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு திறந்த கல்வி வளங்கள் OER ஆசிரியர்களுக்கு செலவில்லாமல் கிடைக்கின்றன. அடுத்து 2வது கூற்று, ஆசிரியர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்பதன் மூலம் வகுப்பறை கற்பித்தலை மேம்படுத்தலாம். இந்த கூற்றில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இரண்டும் சரி. 2 கூற்றுகளுமே சரியானது தான். அடுத்து 49வது கொஸ்டின் பார்க்குறோம். இணையவழி கற்றலில் சுய பிரதிபலிப்பு, ரிஃப்ளாக்ஷன் ஆன் ப்ராக்டிஸ் எதற்கு உதவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கற்றதை கற்பித்தலில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என சிந்திக்க உதவுகிறது. அடுத்து 50வது கொஸ்டின், பல்லூடக கூறான காணொளி அப்படின்னா வீடியோ அப்படிங்கிற பொருள்படும். காணொளி எதை காட்ட பயன்படுகிறது? ஆப்ஷன் பி நேரடி நிகழ்வுகள் மற்றும் பரிசோதனைகள். அடுத்து 51வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்த கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா தளங்கள், அதாவது வெப்சைட் இருக்குல்லையா, அது சம்மந்தப்பட்டது. நெப்டல் என்பது, அதாவது NPTEL நெப்டல் என்பது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளால் மட்டுமே நடத்தப்படுகிறது. அடுத்து 2வது கூற்று, ஸ்வயம் என்பது இந்திய அரசால் ஆதரிக்கப்படும் ஒரு இணையவழி பாடநெறி தளம். இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2 மட்டுமே சரி. ஃபஸ்ட்டு இது தவறு, 2வது தான் சரியானது. அடுத்து 52வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. இது சிறந்த பாடநெறியின் கூறுகள். இப்போ ஃபஸ்ட்டு கூற்று பார்க்குறோம். ஒரு சிறந்த பாடநெறியில் பயிற்றுனர் தொடர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும். 2வது கூற்று, அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கற்றல் வேகம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதில் எந்த கூற்று சரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டுமே சரியானது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 53வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று, கோர்ஸ்ரா மற்றும் எடெக்ஸ் ஆகியவை இந்திய தளங்களாகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 2வது கொஸ்டின், டிக்ஸா மற்றும் TNEGA ஆகியவை இந்திய கல்வி தளங்களாகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த கூற்று சரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2 கூற்றுமே சரியானது. அடுத்து 54வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி கொடுத்துருக்குறாங்க. இது மொழிப்பாடம் சம்மந்தப்பட்டது. ஃபஸ்ட்டு கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ட் வால் மற்றும் குயிஸ்லெட் ஆகியவை மொழிப்பாடங்களில் சொற்களஞ்சியத்தை பெருக்க உதவுகின்றன. அடுத்து 2வது, கூகுள் எர்த் என்பது ஆங்கில இலக்கணம் கற்க சிறந்த கருவியாகும். இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 55வது கொஸ்டின், தமிழில் ICT வழிகாட்டலுக்கான பாடப்பொருட்களை வழங்கும் தளம் எது? ஆப்ஷன் ஏ டிக்ஷா தமிழ் இன்டர்ஃபேஸ். அடுத்து 56வது கொஸ்டின், மேட்ச் இட் பார்க்குறோம். மேட்ச் த ஃபாலோயிங். பாடமும் அதற்கான ICT கருவிகளும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கணிதம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஜியோஜீப்ரா. அடுத்து அறிவியல் அப்படின்னு பார்த்தோம்னா PHET சிமுலேஷன். அடுத்து சமூக அறிவியல் அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் எர்த்து. அடுத்து கணினி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ராட்ச். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை.
அடுத்து 57வது கொஸ்டின் பல்லூடக கூற்றுகளும் அதன் பயன்பாடுகளும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான குறியீடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது. 1க்கு 3, சாரி ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்து 58வது கொஸ்டின் பார்க்குறோம். இணையதளங்களும் அவற்றின் விளக்கமும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்திய தளங்கள் தான். இது வந்துட்டு இதுக்கு சரியான குறியீடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் இது மாதிரி நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து 59வது கொஸ்டின் இணையதளங்களும் அவற்றின் விளக்கமும். இது வந்து சர்வதேச தளங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்திய தளங்கள் அப்படிங்கிறத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து சர்வதேச தளங்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. வரிசை 1 வரிசை 2உடன் பொருத்தணும். இதுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ தான். ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 2. 60வது கொஸ்டின் பார்த்தோம்னா பாடம் மற்றும் ஐசிடி செயலியின் பயன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. வரிசை 1 வரிசை 2உடன் பொருத்தணும். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆங்கிலம் அப்படின்னா கிராமர் ட்ரில்ஸ். ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. ஆங்கிலம் கிராமர் ட்ரில்ஸ், உடற்கல்வி, ஃபிட்னஸ் ஆப்ஸ், இசை, சவுண்ட் ட்ராப். அடுத்து சமூக அறிவியல் அப்படின்னு பார்த்தோம்னா கேன்வா, சுவரொட்டி தயாரித்தல். அடுத்து 61வது கொஸ்டின் பார்க்குறோம். பல்லூடக பாட திட்டமிடலோட படிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. வரிசை 1 வரிசை 2உடன் வந்து பொருத்தணும். மேட்சுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 62வது கொஸ்டின் இணையவழி கற்றலின் நன்மைகள் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே மேட்சிட்டு தான். இதுக்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. இதுதான் சரியான விடை, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 63வது கொஸ்டின் பார்க்குறோம். மதிப்பீட்டு கருவிகள். இதுவுமே ஒரு மேட்சீட்டு தான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. இதை கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி எந்தெந்த இதுக்கு எந்தெது வருது அப்படிங்கிறத வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 64வது கொஸ்டின் ஐசிடி கருவிகளின் வகைகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியான விடை. இதுக்கு மேட்சிட்டுக்கு ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. இது அப்படி மேட்ச் பண்ண மாதிரி தான் இருக்குது. வேர்டு வால் அப்படின்னா மொழி விளையாட்டு. அடுத்து டிங்கர் கேட் அப்படின்னா 3D வடிவமைப்பு கணினி அறிவியல். கூகுள் மேப்ஸ் எர்த்ஸ் அப்படின்னா புவியியல் வரைபடம். அடுத்து கேரேஜ் பேண்ட் அப்படின்னா இசை உருவாக்கம். அடுத்து 65வது கொஸ்டின் பார்க்குறோம். ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் OER என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி யுனெஸ்கோ. அடுத்து 66வது கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளை கவனி. இது வந்து OER அப்படிங்கிறத சம்மந்தமாக கொடுத்துருக்குறாங்க. OER என்பது கல்வி வளங்களை இலவசமாக பயன்படுத்தவும் திருத்தவும் அனுமதிக்கிறது. அடுத்து 2வது கூற்று OER வளங்கள் எப்போதும் பப்ளிக் டொமைன் அல்லது கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமத்துடன் வரும். ஆப்ஷன் இதுக்கு வந்து சி தான் சரியான விடை. 2 கூற்றுமே சரியானது. அடுத்து 67வது கொஸ்டின் இந்தியாவின் தேசிய மோக் தளம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஸ்வயம். அடுத்து 68வது கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளை கவனி. இது வந்து மோக் சம்மந்தப்பட்டது கொடுத்துருக்குறாங்க. மோக் பாடநெறிகளில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு கட்டாயம். அடுத்து ஸ்வயம் என்பது அமெரிக்க பல்கலைக்கழகங்களால் நடத்தப்படும் மோக் தளம். இதில் எந்த கூற்று சரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூற்றில் 2மே தவறு தான். 2 கூற்றுமே தப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 69வது கொஸ்டின் மோக் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஆல்ரெடி சம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வருது. இதுக்கு முன்னாடி ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் வந்துச்சு. இப்போவுமே மோக் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். மோக் என்பதன் விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். அடுத்து 70வது கொஸ்டின் பார்க்குறோம். ஆசிரியர்களின் கற்பித்தல் தரத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்வயம் தளத்தில் வழங்கப்படும் வருடாந்திர புத்தக பயிற்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆர்பிட், ARBIT. 71வது கொஸ்டின் பார்க்குறோம். CCE அதாவது கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஸ் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிற தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடானது எந்த சட்டத்தின் கீழ் கட்டாயமாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. RTE, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009.
அடுத்து 72வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. அதாவது சிசிஇ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கானது தான். சிசிஇ முறையானது மாணவர்களின் மனப்பாட திறனை மட்டுமே சோதிக்கிறது. இரண்டாவது கூற்று, இது கல்விசார் செயல்பாடுகளுடன் கல்வி இணை செயல்பாடுகளை மதிப்பிடுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. இது கல்விசார் செயல்பாடுகளுடன் கல்வி இணை செயல்பாடுகளை மதிப்பிடுகிறது அப்படிங்கிற கூற்று, இரண்டாவது கூற்று மட்டும்தான் சரி. அடுத்து 73வது கொஸ்டின், NCF 2005 பாடங்கள் மற்றும் அதற்கான நோக்கங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த மேட்சிட்டை பார்த்துக்கோங்க. ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. அடுத்து 74வது கொஸ்டின், வளரறி மதிப்பீடு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி கற்றலுக்கான மதிப்பீடு, அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். அடுத்து 75வது கொஸ்டின், தொகுத்தறி மதிப்பீடு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது எப்போது நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பருவத்தின் அல்லது ஒரு காலத்தின் இறுதியில் நடத்தப்படுகிறது. அடுத்து 76வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. அதாவது இவாலுவேஷன் மதிப்பீடு சம்மந்தப்பட்டது கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வளரறி மதிப்பீடு என்பது கற்றலுக்கான மதிப்பீடு. அடுத்து தொகுத்தறி மதிப்பீடு என்பது கற்றலை மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 2 கூற்றுமே சரியானது. நோட் பண்ணிக்கோங்க, இந்த 2 கூற்றுமே சரியானது தான். வளரறி மதிப்பீடு அப்படிங்கிறது கற்றலுக்கான மதிப்பீடு, தொகுத்தறி மதிப்பீடு அப்படிங்கிறது வந்து கற்றலை மதிப்பிடுகிறது. அடுத்து 77வது கொஸ்டின், வளரறி மதிப்பீட்டில் பயன்படுத்தப்படும் கருவி அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கருவி அல்லாதது நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை, ஆண்டு இறுதி தேர்வு. அடுத்து 78வது கொஸ்டின், சிசிஇயில் முழுமையானது என்பது எதை குறிக்கிறது? காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறதுல வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கல்விசார் மற்றும் கல்வி இணை செயல்பாடுகள் இந்த இரண்டையுமே குறிக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 79வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. அதாவது வாழ்க்கை திறன்கள் சம்பந்தப்பட்ட கூற்று. கூற்று 1 அப்படின்னு பார்த்தோம்னா விமர்சன சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் சிந்தனை ஆகியவை சிந்தனை திறன்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரண்டாவது கூற்று பார்த்தோம்னா பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் என்பது சமூகத்திறன் ஆகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சிந்தனை திறன், சமூகத்திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் சி 2ம் சரி. இந்த 2 கூற்றுமே சரியானது தான். அடுத்து 80வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. அதாவது ஸ்வயம் அப்படிங்கிறத பற்றி கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஸ்வயம் தளத்தில் படிப்பது முற்றிலும் இலவசமானது. ஸ்வயம் தளத்தில் சான்றிதழ் பெறுவதற்கு தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த 2 கூற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விட 2ம் சரி. ஸ்வயம் தளத்தில் படிப்பது முற்றிலும் இலவசம்தான். சான்றிதழ் பெறுவதற்கு வந்து தேர்வு கட்டணம் அப்படிங்கிறது செலுத்த வேண்டும். 2 கூற்றும் சரியானது. அடுத்து 81வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. சிசிஇ அதோட நோக்கம் பற்றிய கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று, மாணவர்களிடையே போட்டி மனப்பான்மையை உருவாக்கி மன அழுத்தத்தை அதிகரிப்பதே சிசிஇயின் நோக்கம். அடுத்து 2வது கூற்று பார்க்குறோம். கற்றல் இடைவெளிகளை கண்டறிந்து குறைதீர் கற்பித்தல் வழங்குவது சிசிஇயின் நோக்கமாகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கூற்றில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. இந்த 2வது கூற்று மட்டும்தான் சரியானது. அடுத்து 82வது கொஸ்டின், மோக் வகைகளின் சிமோக் என்பது எதை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன் பி சமூக வலைப்பின்னல், கனெக்டிவிசம். அடுத்து 83வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. இது வந்து மோக்கோட வகைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிமோக் என்பது சமூக வலைப்பின்னல் மற்றும் அறிவு பகிர்வை அடிப்படையாக கொண்டது. அடுத்து 2வது கூற்று, எக்ஸ்மோக் என்பது பயிற்றுனர் வழி கற்றலை அடிப்படையாக கொண்டது. இதில் எந்த கூற்று சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 2 கூற்றுமே சரியானது தான். அடுத்து 84வது கொஸ்டின் பார்க்குறோம். FA அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எதற்கு உதவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கற்றல் இடைவெளிகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்ய பயன்படுகிறது. அடுத்து 85வது கொஸ்டின் பார்க்குறோம். மோக்கின் வரம்புகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை, இணைய வசதி இல்லாத இடங்களில் பயன்படுத்த சிரமம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அதோட லிமிட்டேஷனில். அடுத்து 86வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. இது வந்து OER பயன்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று, OER மூலம் உலகின் சிறந்த ஆசிரியர்களின் வளங்கள் அனைவருக்கும் கிடைக்கின்றன. இரண்டாவது கூற்று, OER உருவாக்குவதற்கு ஆசிரியர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. OER மூலம் உலகின் சிறந்த ஆசிரியர்களின் வளங்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது.
அடுத்து 87வது கொஸ்டின், ஓஇஆர் உருவாக்கத்தின் சரியான வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஃபஸ்ட்டு வந்து உள்ளடக்கம், அடுத்து உரிமம், அடுத்து பதிவேற்றம், அடுத்து பகிர்வு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து 88வது கொஸ்டின், கலைத்திட்ட வடிவமைப்பு 2005 என்சிஎஃப் 2005 சிசிஇ பற்றி என்ன கூறியது? ஆப்ஷன் சி, இது ஒரு முழுமையான வகுப்பறை மதிப்பீட்டு முறையாகும். அடுத்து 89வது கொஸ்டின், பொறுத்துக பார்க்குறோம். ஓஇஆர் சேமிப்பிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேட்சிட்டுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 2. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 90வது கொஸ்டின் பார்க்குறோம். க்ரியேட்டிவ் காமன்ஸ் உரிமங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதுவே மேட்சிட்டு தான். இதுக்கும் சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்து 91வது கொஸ்டின் பார்க்குறோம். மோக்குக்கான தளங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே மேட்சிட்டு தான். ஆப்ஷன் வந்து பி தான் சரியான விடை. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 92வது கொஸ்டின் பார்க்குறோம். சிசிஇயோட கூறுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே மேட்சிட்டு தான். இதுக்கு வந்து சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தும் ஒரு மேட்சிட்டு தான் வருது. 93வது கொஸ்டின், வாழ்க்கை திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் வரிசை 1 வரிசை 2 வந்து பொருத்தணும். இதுக்கு சரியான குறியீடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 94வது கொஸ்டின் பார்க்குறோம். மோக் அப்படிங்கிறதுக்கான வரலாறு கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே மேட்சிட்டு தான். இதுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேட்சிட்டு தான் வருது. 95வது கொஸ்டின், மதிப்பீட்டு கருவிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் பி. ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. அடுத்து 96வது கொஸ்டின் பார்க்குறோம். சுருக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க, அதாவது அப்ரிவியேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3. அடுத்து 97வது கொஸ்டின், ஓஇஆர் அதோட வகைகள் வந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே மேட்சிட்டு தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்து 98வது கொஸ்டினும் மேட்சிட்டு தான். சிசிஇயோட நோக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 3, டிக்கு 1. அடுத்து 99வது கொஸ்டின், சிசிஇ தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு அமைப்பில் ஆசிரியரின் புதிய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, ஏதுவாளர், ஃபெசிலிட்டேட்டர். அடுத்து 100வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆர்டிஇ சட்டம், ரைட் டு எஜுகேஷன் சட்டம் பற்றிய கூற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, எந்த குழந்தையையும் பள்ளியில் சேர்ப்பதற்கு வயது சான்றிதழ் கட்டாயம் தேவை அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கூற்று கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவது கூற்று பார்த்தோம்னா, கல்வியாண்டின் இடையில் ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்க்க மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி பார்த்தோம்னா 2 மட்டும் சரி. இரண்டாவது கூற்று மட்டும்தான் சரி. நோட் பண்ணிக்கோங்க. கல்வியாண்டின் இடையில் ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்க்க மறுக்கக்கூடாது அப்படிங்கிற கூற்று தான் சரியானது. அடுத்து 101வது கொஸ்டின் பார்க்குறோம். தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு என்சிஎஃப் 2005 யாரால் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் பி, என்சிஆர்டியால் வெளியிடப்பட்டது. அடுத்து 102வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. என்சிஎஃப் 2005 சம்மந்தப்பட்ட கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1, அறிவினை பள்ளிக்கு வெளியே உள்ள வாழ்க்கையுடன் இணைக்க வேண்டும். இரண்டாவது கொஸ்டின், பாடப்புத்தகங்கள் மட்டுமே அறிவின் ஒரே ஆதாரம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த 2 கூற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரியானது. அறிவினை பள்ளிக்கு வெளியே உள்ள வாழ்க்கையுடன் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற கூற்று மட்டும்தான் சரியானது. அடுத்து 103வது கொஸ்டின், சுமை இல்லாமல் கற்றல் என்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு எது?
ஆப்ஷன் பி 1993. சுமை இல்லாமல் கற்றல் அப்படிங்கிற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு 1993. அடுத்து 14வது கொஸ்டின், NCF 2005 படி கணித கற்றலின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன் பி மாணவர்களின் சிந்தனை திறனை வளர்த்தல் மற்றும் சிக்கல் தீர்த்தல் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 105வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆசிரியரோட பணி சம்பந்தப்பட்ட கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று, RTE சட்டத்தின்படி ஆசிரியர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடலாம். அடுத்து 2வது கூற்று, ஆசிரியர்கள் வாரத்திற்கு 45 மணி நேரம், அதாவது தயாரிப்பு நேரம் உட்பட பணியாற்ற வேண்டும். இதில் எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 2 கூற்றுமே சரியானது தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 106வது கொஸ்டின், CCEயின் முக்கிய நன்மைகளுள் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, மன அழுத்தத்தை குறைக்கிறது. அடுத்து 107வது கொஸ்டின், சமூக அறிவியல் கற்பித்தலின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என NCF கூறுகிறது. ஆப்ஷன் பி ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்த்தல். அடுத்து 108வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. CCE சம்பந்தப்பட்ட கூற்று. ஃபர்ஸ்ட் கூற்று, CCEயில் மனப்பாட கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது. 2வது கூற்று, CCEயில் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை மதிப்பிடப்படுகிறது. இதில் எந்த கூற்று சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. அடுத்து 109வது கொஸ்டின், 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை அடிப்படை உரிமையாக்கும் அரசியலமைப்பு சரத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பிரிவு 21 ஏ. ஆப்ஷன் பி தான் சரியான விடை, பிரிவு 21 ஏ. அடுத்து 110வது கொஸ்டின், RTE சட்டத்தின் எந்த பிரிவு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் ஏ. RTE சட்டத்தின் எந்த பிரிவு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, பிரிவு 12 சி. பிரிவு 12 சி. அடுத்து 111வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. இது மொழிக் கொள்கை சம்பந்தப்பட்ட கூற்று. ஃபஸ்ட்டு கூற்று, இந்தி பேசாத மாநிலங்களில் மும்மொழி சூத்திரத்தின்படி இந்தி அல்லது ஆங்கிலம் 2வது மொழியாக இருக்கலாம். அடுத்து 2வது கூற்று, பயிற்று மொழி ஆங்கிலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று NCF கூறுகிறது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரி. இந்தி பேசாத மாநிலங்களில் மும்மொழி சூத்திரத்தின்படி இந்தி அல்லது ஆங்கிலம் 2வது மொழியாக இருக்கலாம் அப்படிங்கிற கூற்று தான் சரியானது. அடுத்து 112வது கொஸ்டின் பார்க்குறோம். ஆசிரியர்கள் தனியார் டியூஷன் எடுப்பதை தடை செய்யும் RTE சட்டப்பிரிவு எது? ஆசிரியர்கள் தனியார் டியூஷன், பிரைவேட் டியூஷன் இருக்கும் இல்லையா, அதை எடுப்பதை தடை செய்யும் RTE சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை, பிரிவு 28. அடுத்து 113வது கொஸ்டின், RTE சட்டத்தின் அட்டவணைப்படி ஒரு வாரத்திற்கு ஆசிரியரின் குறைந்தபட்ச வேலை நேரம், அதாவது தயாரிப்பு நேரம் உட்பட எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 45 மணி நேரம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 114வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. அதாவது RTE தடை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று, மாணவர்களிடம் நுழைவு நன்கொடை வசூலிக்கக்கூடாது. 2வது கூற்று, 8ஆம் வகுப்பு முடியும் வரை மாணவர்களை தேக்க நிலையில் வைக்கக்கூடாது. இதில் ஆப்ஷன் சி 2ம் சரி. இந்த 2 கூற்றுமே சரியானது. அடுத்து 115வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. பாட இன செயல்பாடு சம்பந்தப்பட்ட கூற்று. ஃபஸ்ட்டு கூற்று, CCE அமைப்பில் ஆசிரியர் ஒரு ஏதுவாளராக செயல்பட வேண்டும். அடுத்து 2வது கூற்று, உடல் நலம் மற்றும் உடற்கல்வி என்பது கல்வியினை செயல்பாடுகளில் வராது. இதுக்கு சரியான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு மட்டும் சரி, முதல் கூற்று மட்டும் சரியானது. அடுத்து 116வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. இது பள்ளி வேலை நாட்கள் சம்மந்தப்பட்ட கூற்று. ஃபஸ்ட்டு கூற்று பார்க்குறோம். 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஆண்டுக்கு 220 வேலை நாட்கள் அப்படிங்கிறது அவசியம். அடுத்து 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு ஆண்டுக்கு 1000 கற்பித்தல் மணி நேரம் அவசியமாகும். இதில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2 மட்டுமே சரியானது, 2வது கூற்று மட்டும்தான் சரின்னு கொடுத்துருக்குறாங்க.
அடுத்து 117வது கொஸ்டின் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஒரு கல்வியாண்டில் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச வேலை நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 220 நாட்கள். நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது, ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஒரு கல்வியாண்டில் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச வேலை நாட்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 220 நாட்கள். அடுத்து 118வது கொஸ்டின் மாணவர்களை உடல் ரீதியாக தண்டிப்பதையோ அல்லது மன ரீதியாக துன்புறுத்துவதையோ தடை செய்யும் RTE பிரிவு எது? ஆப்ஷன் பி பிரிவு 17. அடுத்து 119வது கொஸ்டின் NCF 2005 படி மொழிக்கல்வியில் பின்பற்றப்பட வேண்டிய சூத்திரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மும்மொழி சூத்திரம். அடுத்து 120வது கொஸ்டின் பள்ளிகளில் சேர்க்கைக்காக நுழைவுத் தேர்வு நடத்துவதை தடை செய்யும் RTE பிரிவு எதுன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ பிரிவு 13. அடுத்து 121வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனி. RTE பிரிவு 29 சம்மந்தப்பட்ட கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த கூற்று சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று கலைத்திட்டம் அரசியலமைப்பு விழுமியங்களுடன் இணங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கூற்று. அடுத்து இரண்டாவது குழந்தைகளை பயம் அதிர்ச்சி மற்றும் பதற்றம் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் சி. இரண்டு கூற்றுமே சரியானது தான். அடுத்து 122வது கொஸ்டின் பார்க்குறோம். NCF 2005 எந்த அறிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி சுமையின்றி கற்றல் லேர்னிங் வித்தவுட் பர்டன். அடுத்து 123வது கொஸ்டின் அமைதி கல்வி பீஸ் எஜுகேஷன் எதை வளர்க்க வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை. அடுத்து 124வது கொஸ்டின் பாட இணை செயல்பாடுகளில் அறிவியல் திறன்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அறிவியல் கண்காட்சி. அடுத்து 125வது கொஸ்டின் பள்ளி மேலாண்மை குழுக்கள் SMC அமைக்கப்பட வேண்டும் என்று கூறும் சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி RTE 2009. அடுத்து 126வது கொஸ்டின் தொடக்க கல்வி முடியும் வரை எந்த குழந்தையையும் ஒரே வகுப்பில் நிறுத்தி வைக்கக்கூடாது என்று கூறும் பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பிரிவு 16. இந்த மாதிரி பிரிவு வர்றதெல்லாமே கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 127வது கொஸ்டின் NCF 2005 படி பயிற்று மொழி எதுவாக இருக்க வேண்டும்? ஆப்ஷன் சி தாய்மொழி. அடுத்து 128வது கொஸ்டின் பார்க்குறோம். RTE சட்டத்தின்படி ஆசிரியர்கள் ஈடுபடுத்தக்கூடாத பணி எது? ஆப்ஷன் டி சத்துணவு சமைத்தல் மற்றும் பிற நிர்வாக பணிகளில் மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடாது. அடுத்து 129வது கொஸ்டின் அனைத்து மாணவர்களாலும் கணிதம் கற்க முடியும் என்பது எந்த ஆவணத்தின் நம்பிக்கை? ஆப்ஷன் பி NCF 2005. அடுத்து 130வது கொஸ்டின் பார்க்குறோம். தொடக்க பள்ளிகளில் அதாவது வகுப்பு 1 முதல் 5 வரை குறிப்பிடுவாங்க தொடக்கப்பள்ளின்னு சொல்லிட்டு ஓராண்டிற்கான குறைந்தபட்ச கற்பித்தல் மணி நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ சரியான விட 800 மணி நேரம். இதுக்கு முன்னாடி நம்ம 6th to 8th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு 1 வேர்டில் 1000 மணி நேரம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. 6th to 8th அப்படின்னா 1000 மணி நேரம். 1 to 5ஆம் வகுப்பு வரை அப்படின்னு பார்த்தோம்னா கற்பித்தல் மணி நேரம் 800 மணி நேரம். அடுத்து 131வது கொஸ்டின் பார்க்குறோம். NCF 2005 வழிகாட்டுதலின்படி தேர்வு முறை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நெகிழ்வானதாகவும் வகுப்பறை கற்றலுடன் ஒருங்கிணைப்பதாகவும் இருக்க வேண்டும். இப்போ யூனிட் 10ல் உள்ள முக்கியமான ஒன் வேர்டு பார்த்துருக்குறோம். அதாவது நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துருக்குறோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.